ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும் பிள்ளைக்கு ஊட்டு. டேய் நல்லா சாப்பிடு, அப்பதான் நல்லா வளர முடியும். கண்ணம்மா அங்க பாரு, நம்ம விவசாய சங்க செயலாளர் வரார் பாரு. அவர்கிட்ட ஏதோ தகவல் கேட்கணும்னு சொன்னீங்க. என்ன மாடசாமி, சௌக்கியமா? ஐயா நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்க மாடசாமி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. என்ன நல்ல விருந்தா? நெல்லு சோறும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தாங்கய்யா. பிரமாதம். அப்புறம் இந்த போகம் விளைச்சல் எப்படி? இந்த போகம் நல்ல விளைச்சல் தான்யா. நல்ல பூமியும் நல்ல தண்ணியும் இருக்கும்போது விளைச்சல் நல்லா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கய்யா. ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களாமே, உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆமாங்கய்யா, இந்த ஓஎன்ஜிசியை பத்தி நினைச்சாதாங்கய்யா. ஐயா, ஓஎன்ஜிசி என்ன கிணத்துனால விவசாய நிலமும் நிலத்தடி தண்ணியும் பாதிக்கும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதான் கவலைப்படுறாப்புல. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆமா, 50 வருஷமா ஓஎன்ஜிசி செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. 50 வருஷமா நாமளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் பசுமை மாறாம தானே இருக்கு. தண்ணி ஏதோ பாதிக்கும்னு சொல்றாங்களேங்கய்யா. ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நாங்க ஓஎன்ஜிசிக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருந்தோம். அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நிலத்தை புனரமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்துல நாங்க பல வருஷமா நல்லபடியா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயிரும் பசுமையா வளருது, எல்லா போகமும் செழிப்பா விளையுது. நம்மளோட நீர் வளம், நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசியின் ஒவ்வொரு செயலிலும் பாதுகாப்பு, ஒவ்வொரு பசுமையிலும் அக்கறை. இதோ உங்க வாழ்க்கை வளமும் நல்லா தானே இருக்கு. ஓஎன்ஜிசி வென்றாலே வெல்லும் இந்தியா. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.